வணக்கம் ரசிகர்களே. இந்தியாவில் பல வகையான ஃபெஸ்டிவல்ஸ் இருக்கு. இதுல சில ஃபெஸ்டிவல்ஸ் நல்லது கெட்டதை அழிச்சு அந்த அழிவை கொண்டாடுற விதமா தான் இருக்கு. ஹோலியும் இது மாதிரியான ஒரு ஃபெஸ்டிவல் தான். இத 2 நாளுக்கு செலிப்ரேட் பண்றாங்க. இந்த ஃபெஸ்டிவலை கலர் பூசியும் ஆட்ட பாட்டத்தோட கொண்டாடுறாங்க. ஹோலி மாதிரி ஸ்பெயின்ல ஒரு ஃபெஸ்டிவல் கொண்டாடுறாங்க. இதுக்கு பெயர் லா டொமேட்டினா. இதுல மக்கள் தக்காளியை வீசி விளையாடுவாங்க. இது பார்க்கும்போது ஹோலி மாதிரி இருந்தாலும் நிறைய டிஃபரன்சஸ் இருக்கு. இன்னைக்கு நம்ம ஹோலின்ற பேரு எப்படி வந்தது, ஹோலி கொண்டாட காரணம் என்ன, லா டொமேட்டினா ஃபெஸ்டிவல் எப்படி வந்தது, இது மாதிரியான விஷயத்தை தான் பார்க்க போறோம். சோ இந்த வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் தான் உங்கள் ஏஜே. நான் தான் உங்கள் ஸ்ரீ. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டீப் பிரீஃப். ஹோலின்ற பேரு ஹோலிகான்ற ஒரு பெண்ணின் பேர்ல இருந்தா வந்தது. இவள் அசுர மன்னன் ஹிரண்யகசிபுவோட தங்கச்சி. ஹிரண்யகசிபு கிட்ட அவரை அழிக்க முடியாத மாதிரி ஒரு வரம் இருந்ததுனால எல்லாருக்கிட்டையும் தன்னை கடவுளா கும்பிட சொன்னாரு. ஆனா அந்த அசுரனோட மகனான பிரகல்நாதா விஷ்ணுவோட பெரிய பக்தனா இருந்தாரு. இதனால அவன் மகன் மேல கோவப்பட்டு பிரகல்நாதாவை கொல்றதுக்கு முடிவு பண்ணாரு. ஆனா நிறைய தடவை ட்ரை பண்ணியும் கொல்ல முடியல. ஹோலிகாக்கு அவளை நெருப்பால அழிக்க முடியாத வரம் இருந்ததுனால பிரகல்நாதா ஏமாத்தி அவ மடியில உட்கார வச்சு எரிக்க முடிவு பண்ணாங்க. ஆனா கடவுள் விஷ்ணுவின் அருள் இருந்ததுனால பிரகலாதாவை தீ எரிக்காம ஹோலிகாவை எரிச்சு கொன்னுடுச்சு. இதனாலதான் ஹோலியின் முதல் நாள் நைட்ல மக்கள் விறகுல தீ வச்சு பூஜை பண்ணி கொண்டாடுறாங்க. அதே மாதிரி கடவுள் கிருஷ்ணர் ஹோலி அப்போ ராதா மேல தன் அன்பை வெளிப்படுத்துறதுக்காக கலரை பூசினதுனால மக்கள் அதே மாதிரி கலர் பூசியும் தண்ணி ஊத்தியும் ஹோலியை கொண்டாடுறாங்க. அதே தக்காளியை வீசி கொண்டாடுற ஃபெஸ்டிவல் தான் லா டொமேட்டினா. இந்த ஃபெஸ்டிவல் கொண்டாட காரணம் 1945 ஆகஸ்ட் அப்போ ஸ்பெயின்ல நடந்த ஒரு பரேட்ல மியூசிஷியன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணும்போது கூட்டத்துல ஒரு ஆள் கீழே விழுந்துட்டாரு. அந்த ஆளு கோபத்துல வெஜிடபிள் மார்க்கெட் பக்கம் இருந்த தக்காளியை எடுத்து வீசி கலவரமா ஆக்கிட்டாரு. அப்புறம் எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மேல அடிச்சுக்கிட்டாங்க. இது அவங்களுக்கு ஃபன்னா இருந்ததுனால அடுத்த வருஷமும் அதே நாளைக்கு சில கூட்டம் அவங்க வீட்டுல இருந்த தக்காளியை எடுத்துட்டு வந்து அடிச்சு விளையாட ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 1000 பேரு கிட்ட கூட்டம் கூடி விளையாடுனாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் விளையாட ஆரம்பிச்சாங்க. 1915ல ஸ்பெயின் கவர்மெண்ட் இதை பேன் பண்ணாலும் மக்கள் இதை விடுறதா இல்ல. இதுக்காக நிறைய ப்ரொட்டஸ்ட்லாம் பண்ணி இதை ஒரு ஃபெஸ்டிவலாவே மாத்திட்டாங்க. வருஷம் மக்கள் கூட்டம் அதிகமா ஆனதுனால ஸ்பெயின் கவர்மெண்ட் பாப்புலாரிட்டிக்காக இதை அபிஷியல் ஃபெஸ்டிவலா 2002ல டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஹோலி பொதுவா குளிர்காலத்தோட முடிவுல ஃபெப் அண்ட் ஆர் மார்ச்ல கொண்டாடுறாங்க. அதே லா டொமேட்டினா ஃபெஸ்டிவலை ஆகஸ்டோட லாஸ்ட் வெனஸ்டே அப்ப கொண்டாடுறாங்க. லா டொமேட்டினா ஃபெஸ்டிவலை ஒவ்வொரு வருஷமும் 150 டன்ஸ் தக்காளியை வீசி கொண்டாடுறாங்க. இதுல அழுகிய தக்காளியை மட்டும்தான் யூஸ் பண்றாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்து என்ன டாபிக்ல வீடியோ போடணும்னு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை.